anatomical அறிவு இல்லாட்டியும் ஏதோ முறையில் they have made use of it. அது இப்போ மீண்டும் தலை தூக்கி பல பேர் செய்கிறார்கள். அதோட இந்த சொல்லி இப்போதான் நான் கிட்டில் பார்த்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கல. பாக்ஸ் ப்ரீதிங்னு சொல்லிக்கல, ஒரு பாக்ஸை இமேஜின் பண்ண வேண்டாம். 4 கவுண்டுக்கு உள்ள மூச்சு எடுத்து 4 கவுண்டுக்கு ரிட்டைன் பண்ணி 4 கவுண்டுக்கு வெளியில் விட்டு இப்போ இது அப்படி அது ஒரு பாக்ஸ் ஹேண்ட் தான் பாக்ஸ் ப்ரீதிங்னு சொல்கிறார்கள். அப்போ இது வாட் எவர் வி டூ இப்படி செய்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் ஒன்று இருக்குது. அதை வந்து சொல்லுவார்கள் ஒரு மாடுலேஷன்டா, ஒரு பேலன்ஸ் பிட்வீன் the two autonomic system. அதான் அந்த கீ என்று சொல்றாங்க. அப்ப கையால இல்லாமல் ஒரு electrical stimulation of vagus nerve is now available. அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டுத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் அறமணித்தியாலங்கள் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து அதை பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் நடராசர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு நரம்பு மண்டலம், ஒரு சிறு விளக்கம் பற்றி பேச வருகிறார்கள். அருமையான பேச்சு, அவற்றை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது தியானத்தை வழிநடத்துமாறு கனடாவில் இருக்கும் ஆனந்தி பாலதாசனை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் இருங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் களைச்சி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மீது ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிமையான புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். அவற்றை விளக்கி திரும்ப திரும்ப எமது மூச்சின் மேல் அவதானம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். அறிவித்தல் வரும் வரை தயவு செய்து கண்களை திறவாதீர்கள். நன்றி. இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1 2 3 4 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் எமது தியான தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து
மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாகச் செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அனைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் எமது இப்புனித தியானத்தலத்தை தமது அயராத உழைப்பினாலும் ஆர்வத்துடனும் தங்கு தடையின்றி நடத்தி செல்லும் ஒருங்கிணைப்பாளர்களான திரு ஸ்ரீகாந்தராஜா, திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று பல வழிகளில் உதவி செய்யும் உதவியாளர் மாஸ்டர்ஸுக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்த தளத்தை திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டரின் கையில் அளிக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பாக தியான நிகழ்வு நடைபெற்றது. அதற்கு உதவியாக ஆனந்தி பாலதாசன் இருந்திருந்தார். அதற்கு சிவாமோகன் மாஸ்டர் மற்றும் பலர் உதவியாக இருந்தேன். டாக்டர் ஜெகநாதன் இதை அருமையான நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு கூட இருக்கிறார். மற்றும் உதவி செய்த எல்லோருக்கும் நன்றி உரித்தாகுக. இன்று பேச இருப்பவர் டாக்டர் நடராசர் ஜெகநாதன். இவர் எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த தளத்தில் பல முறை பேசியிருக்கிறார். அது தளத்தில் பேசினது மாற்றம் இல்லாமல் பல விதங்களில் இந்த தளத்தை ரன் பண்றதுக்கு உதவி செய்து வருகிறார். இன்று இந்த தளம் 1393 டேஸாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு எல்லோருடைய உதவியும் தேவை. அதில் நடராசரும் இதில் பெரும் பங்கு வகிக்கிறார். பல விதங்களில் எங்களுக்கு உதவி தருகிறார் என்று அவருக்கு நன்றியை முதல் தெரிவித்து விட்டு, பல நாட்கள் இந்த களத்தில் அருமையான பேச்சுக்களையும் வழங்கியுள்ளார். மற்றது இவர் ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு MBBS பட்டதாரி. இப்போ இந்த UKயில் உளவியல் துறையில் 30 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்தவர். பல கட்டுரைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதியுள்ளார். மற்றது இவர் கவிஞர்களுடைய பாடல்களில் உள்ள தத்துவம் அறிந்து பேசக்கூடிய விஷயங்களை எடுத்து வைப்பவர், அருமையாக பேசக்கூடியவர் என்று கூறிக்கொண்டு அவருடைய இன்றைய பேச்சு நரம்பு மண்டலம் ஒரு சிறு விளக்கம் என்று சொல்லியிருக்கிறார். இவருடைய பேச்சை உன்னிப்பாக நான் கவனிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அவர் மனோலயம் ஃபோக்கஸ் இந்த விஷயங்களில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர் என்றபடியா அவற்ற பேச்சை உன்னிப்பாக கவனித்தால்தான் உங்களுக்கு கூட விளக்கமாக இருக்கும் என்று கூறி இப்பொழுது இந்த தளத்தை டாக்டர் நடராசர் ஜெகநாதன் ஐயாவுடன் கையளிக்கின்றேன். நன்றி ஐயா. இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். வேண்டுமாக ஒரு சந்தர்ப்பம் இந்த தளத்தில் எனக்கு பேச்சுக்கும் கலந்துரையாடலுக்கும் வழிவகுத்ததுக்கு இணையதள அமைப்பாளர்களுக்கு நன்றி. இந்த தலைப்பை தெரிவு செய்ததற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. இது சார்ந்த அறிவியல் தகவல்களை பேசுமாறும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். மனம் என்பது எங்கே எவ்வாறு என்று பல தடவை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அதற்கு எல்லாத்துக்கும் இது ஒரு விடையா இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னொரு தனிப்பட்ட காரணம் இருக்கின்றது. என்னுடைய நெருங்கின உறவினர் ஒருவர் ஒரு மோட்டார் விபத்தில் நரம்பு தொகுதி சார்ந்த விளைவுகளுடன் 4 மாதமாக இன்னும் ரிகவர் பண்ண முடியாமல் இருக்கின்றார். அப்போ நான் அதில் கொஞ்சம் மீண்டும் அதை பற்றி ஆய்வுகள் இல்லை, நான் படிச்சிருந்தாலும் 50 வருஷத்துக்கு முதல் படித்தது. ஸோ ஐ ஹவ் டு ரிஃப்ரெஷ் தெம் அண்ட் அப்டேட் இட். தலைப்பு ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறேன். நான் அதை இந்த ஸ்லைட் PowerPoint ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு முதல் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும்.
இந்த ஆங்கிலத்துல என்ன போட்டேன்னு சொன்னா வியூ ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ஃபீல்ட்னு சொல்லி இட் கேன் பி சிம்பிள் illusion or factual. அதாவது இந்த விளக்கம் எளிமையாக அமைக்கலாம், மாயக்குரியதாக அமைக்கலாம், உண்மைக்குரியதாக அமைக்கலாம். அந்த புரிதல் அந்த மூன்றுக்குள்ளே ஒரு விதமாக அடங்கும். Unlike rest of the body systems like heart and lungs and kidney, the neurological field, neurological என்று வரைக்கல அது ஒரு ஃபீல்டு எடுக்கலாம். அது மோஸ்ட் சூட்டபுளாக எனக்கு படுகின்றது. என்னென்னு சொன்னால் இப்போ இந்த ஹேலோ என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது அந்த கன்செப்ட் ஆஃப் தட் இந்த தாட் வைப்ரேஷன்ஸ் கேன் பி ரீச்சிங் அதர்ஸ் என்று சொல்லிக்கல இது ஒரு மண்டலமா வலயமா என்று கேள்வியையும் எழுப்பலாம். மற்றது பிசைட்ஸ் திஸ் அந்த ஹோமோனல் சிஸ்டம் என்று இருக்கின்றது, அதுவும் இதுக்குள்ள இன்டிகிரேட் பண்ணப்படுகிறது. ஸோ அதுவும் கவனிக்க வேண்டியது. இன்னொரு இன்ட்ரடக்ஷனாக சொல்ல வேண்டியது வந்து இந்த இவல்யூஷன் என்ற அடிப்படையில் பார்த்தால் இந்த விலங்குகள் பரிணாமம் அடைந்து வரைக்கல இந்த முதுகெலும்பு இல்லாத இன்வெர்டிபிரேட்ஸ் சொல்றது அவையினுடைய நரம்பு தொகுதி வந்து ஒரு எளிமையான ஒரு நெட்வொர்க் தான் விலை. அதில் வந்து கங்லியான்னு சொல்வது கருமணி என்று நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நோடுன்னு சொல்வார் ஆங்கிலத்தில், கணு. அதோட தான் அவன் இந்த நரம்பு தொகுதி இப்போ இந்த வெர்டிபிரேட்ஸ் என்று வரைக்கல முதுகெலும்பு வந்த விலங்குகளுக்கு ஒரு பேசிக்கான சிம்பிள் அனிமல் எடுத்தா ஒரு இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு லாங் டியூப். அந்த லாங் டியூப்ல இந்த தலைப்பக்கமாக இருக்கிறது மாடிஃபை பண்ணி வந்திருக்குது. இவல்யூஷன்ல நான் ஆழமாக போகவே இல்லை. 3 ஸ்டேஜஸோ 3 விதமாக பிரிக்கிறார்கள். ரெப்டைல்ஸ் அந்த மாறி வார பிரெயின் பேருந்து, அதுக்கு லிம்பிக், இதுக்கெல்லாம் நான் பேருந்து விரிவான விளக்கம் தர போகிறேன். அந்த முறையில் விருத்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி இப்பொழுது மாடர்ன் மேனுக்கு நியோ கார்டெக்ஸ் என்று சொல்லி அதுக்கு மேல் விளக்கம் தருவேன். முன்னோர்கள் அறிவில் வந்து ஒரு அறிவு அறிவுன்னு சொல்கிறார்கள். அது வந்து ஒரு அந்த விதத்தை ஒரு தத்துவத்தை வச்சிருக்குது. அந்த தத்துவங்களே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தத்துவம் என்று இருந்தால் அதை நிரூபிக்க வேண்டியதில்லை. தட் இஸ் வை அது தத்துவம் என்று சொல்றது. எந்த ஒரு தத்துவம் எங்களுக்கு பலனளிப்பதாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்க வேண்டும். ஆனால் அது தத்துவமாக இருக்கிறது மாயக்குரியதா அமையதா உண்மைக்குரியதா என்பது எங்களுடைய சாய்ஸ். ஸோ இப்போ நான் அந்த அட்வான்ஸ்ட் எங்களோட பிரெயின் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் என்று சொன்னாலும் இஸ் பியாண்ட் தட். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு மனச்சாட்சி எல்லாம் இருக்கின்றது. அதை சொல்லி போட்டு நான் இந்த பாப்பான ஷேர் பண்ணுறேன். ரைட், தெரியுதா எனக்குமா? பெருசாக்குறேன். சரியா தெரியுது. நீங்க கேரி அவுட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. யா, ஓகே. அப்பதான் போட்ட மாதிரி எளிமையா மாயக்குரியதா ஃபேக்சுவல் உண்மையானதுதான் கேள்வி. நான் இந்த படத்தை போட்டுட்டு உங்களுக்கு நான் ரீட் பண்றேன் மற்ற டிவைஸ்ல இருந்து, அது பெட்டரா இருக்கும். அப்ப நர்வ் செல் பாடி ஒரு இதான் ஒரு நான் கீறி தான் வச்சிருக்கேன் என்றால் எடுத்த படங்கள் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்குது. நான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கீறி இருக்கின்றேன். இதுதான் செல். நடுவில் இருக்கிறது கரு என்று சொல்றது. கரு மையம் என்று ஒருவர் சொல்ல பாவிச்சார், சக்தி எனர்ஜி சென்டர் என்று சொல்லி. அப்படி எடுக்கலாம். ஆனால் எனர்ஜி வந்து இந்த செல் பாடியில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா தான் ஃபார்ம் பண்றது. இது வந்து கமாண்ட் சென்டர், உத்தரவு பிறக்கிற இடம்னு சொல்லலாம். அப்ப அதுல இருந்து இதெல்லாம் ஃபைபர்ஸ் சொல்றது. ஒரு ஃபைபர் நீண்டு போகும், எக்ஸான் என்பார்கள். அது வந்து 2 விதமா அமையும். ஒன்று வந்து உணர்தலுக்குரியது, சென்சரி ஃபைபர்ஸ் என்பது. அது ஸ்கின்னுக்கு போகும், சென்சேஷனுக்கு. அது ஒரு ஏரியா இப்படி நான் ரஃபா கீறி இருக்கிறேன். நான் ஒரு டீட்டெயில் படம் ஒன்று பேருந்து போடுறேன். இப்போ ஒரு ஏரியாவுக்கு மார்க் பண்ணியிருக்குன்றது. அல்லது இது உணர்ச்சி நரம்பு, இயக்க நரம்பு, மோட்டோ நர்வ். அப்போ இது வந்து இந்த பல ஆக்சன்களால் சேர்ந்து ஒரு ஃபைபராக வரும். இது தசைக்கு போகுது. மற்றது வந்து இந்த ஒன்றோட கலம் வந்து இன்னொரு கலரோட இந்த ஃபைபரால் ஜாயின் பண்ணிக்கல, அதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணியிருக்குன்னு அது கிளியர் இல்லை.
அந்த முனை வந்து ஒரு இப்படிதான் வந்து அமையும். அப்படியே தேர் நாட் ஜாயின் டுகெதர், தேர்ஸ் அ கேப். அப்ப அந்த கேப்ல தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்றது. அந்த இதுல இருந்து இங்கால போறது எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலஸ். எலக்ட்ரிக்கல் சொன்னா இது ஒரு பேட்டரியில இல்ல, அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயன்ஸ் சொல்வார்கள். உள்ளுக்கும் வழியால இருக்கிற அயன்ஸ் மாறிக்கல தான் அந்த டிஸ்சார்ஜ் மாதிரி போகிறது, எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ்னு சொல்லி. இந்த எண்ட்ல வந்தோடனே நீட்ஸ் கெமிக்கல் சிக்னல். அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிஷன் என்று பேர் வந்தது. மற்றது இதுல நான் அடுத்ததுக்கு போக முதல் இதெல்லாம் பேசிக். ஹோமோன் என்று சொல்லு, அது வந்து ஹோமன்ன்றது கிரீக் வேர்ட்ல இருந்து பிறந்தது. அது அது அந்த பேரை வைக்க முதல் தே தாட் அது ஒரு வைட்டல் பிரின்சிபல் என்று சொல்லி. வைட்டல் பிரின்சிபல் டு ட்ரிகர் an action or behavior. 1905 தான் அது ஃபார்மலியா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க பிளட்ல. ஏன்னா நார்மலா இந்த சுரப்பியல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கான் இருக்குது. கீழே போட்ட மாதிரி கிளான்ஸ் வித் டக்ஸ், பேங்க்ரியாஸ்க்கு ஒரு டக்ட் இருக்குது, உமிழ்நீருக்கு ஒரு டக்ட் இருக்குது, கண்ணீருக்கு, பைல்ன்றதும் லிவர்ல இருந்து ஒரு டக்ட் வித் இருக்கும். அதெல்லாம் ஸ்டோனால பிளாக் பண்ணா ஃப்ளோ பண்ணாது. இந்த ஹோமோன்ஸ் சுரக்கிற சுரப்பியலுக்கு கான் இல்லை. தமிழ்ல அதுக்கு பேர் கான் இல்லாத சுரப்பி என்று, நோ அவுட் ஃப்ளோ டாக்ஸ். அது வந்து பரந்து இருக்கின்றது. தைராய்டு, அட்ரினல், ஓவரிஸ் எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். அன்றைக்கு பேச்சில் சொன்னார்கள் இதெல்லாம் சிப்ளிங்ஸ் அந்த மாதிரி. தாய் சுரப்பி ஒன்று இருக்கிறது, மதர் கிளாண்ட் தான் பிட்யூட்டரி என்று சொல்றது. அது வந்து இட் ஹேஸ் ஓவரால் கண்ட்ரோல். அது சுரக்கிற வந்து அது 2 பிட்யூட்டரி தான், டீட்டெயிலாக போவே இல்லை. அந்த மெயின் ஒன் வந்து அதே ஒரு ஹோமோன் எடுக்கலாம். சொல்லுவார்கள் ரிலீசிங் அண்ட் இன்ஹிபிஷன் என்று சொல்லி ஹோமோன். அப்போ அது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும். இந்த டார்கெட் கிளாண்ட் தான் நான் சொன்ன மாதிரி தைராய்டு, ஓவரி எல்லாம் ரெஸ்பெக்டிவ் கிளாண்ட். அதோட அந்த சுரப்பியல் சுரக்கிற ஹோமோன் வந்து ஒரு அதிகமாக வந்தோடனே அது ஒரு ஃபீட்பேக்னு சொல்றது. அது போய் அந்த மதர் கிளாண்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி. அப்போ டக்குன்னு அந்த ரிலீசிங்கை நிப்பாட்டி போட்டு இன்ஹிபிட்டிங்க சுரக்கிற மாதிரி. அது மட்டுமல்ல, இந்த தத்துவத்தை தான் இந்த கண்ட்ராசெப்டிவ் பில்லில் பாவிக்கிறது. ஆர்டிஃபிஷியலான ஒரு ஹோமோன் டேப்லெட்டை கொடுத்தா அது வந்து ட்ரிக் பண்ணும் இந்த மதர் கிளாண்ட். அப்போ மதர் கிளாண்ட் வில் சுவிட்ச் ஆஃப் த இது இன்ஹிபிஷன் உடனே தட் மீன்ஸ் ஓவிலேஷன் நடக்காது, பீரியட்ஸும் பெறாது. மற்றது இந்த ஸ்டீராய்டு டேப்லெட்ஸை நீங்கள் ஹை டோஸில் எடுத்தா, சின்ன டோஸ் எடுத்தா 5 பரவாயில்ல, 15, 20, 30 எடுத்தா திடீரென்று நிப்பாட்டப்படாது. ஏன்னா அது ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குற ஸ்டீராய்டு வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்டா சிக்னலை கொடுத்து அதை நிப்பாட்டினோடனே இட் வில் டேக் சம் டைம் டார்கெட் கிளாண்ட் அந்த அட்ரினல் கிளாண்ட் சுரக்கிறதுக்கு. அப்போ யூ மைட் கோ இன்டு அட்ரினல் கிரைசிஸ் சொல்லி அதுக்காக தான் அதை டெய்ல் ஆஃப்னு சொல்லுவார்கள். மற்றது வந்து பிட்யூட்டரி ஹோமோனை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு மேலான ஒரு கிராண்ட் மதர் சொல்லுறா ஹைப்போதாலமஸ் இருக்குது. இந்த படத்தை பார்த்தா அதில் விளங்கும். பிட்யூட்டரி வந்து இதுதான் பிட்யூட்டரி, அதுக்கு மேலே இருக்கிறது தான் ஹைப்போதாலமஸ். அப்போ அதை சொல்லுவார்கள் ஹைப்போதாலமோ பிட்யூட்டரி ஆக்சிஸ் என்று சொல்லி. நீங்கள் மற்றதை இக்னோர் பண்ணுங்க இப்பொழுது, அதில் அடுத்த இதுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன். பிரெயின், இதுதான் அந்த பிரெயின். இது ஆக்சுவலி ஒரு செக்ஷன் என்று சொல்கிறது, பாதியை வெட்டி இருக்குது. அப்போ பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த காலிஃப்ளவர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவார்கள். அது 2 லோப்ஸாக இருக்குது, ஹெமிஸ்பியர்னு சொல்லுவார்கள். நடுவில் 2 ஜாயின் பண்ணி இருக்குது. அந்த நடுவில் இருக்க ஜாயின் பண்ணுறதுல இருந்து பிரெயின் ஸ்டெம் பண்ணுற இந்த பகுதி, அதுதான் அந்த முதுகு நானோ ஸ்பைனல் கார்டோடு அட்டாச் ஆகிருக்குது. இந்த பகுதியை செரிபெல்லம் பண்ணுறது, அதுக்கு ஒரு தனிப்பட்ட தொழில்கள் இருக்கின்றன. இந்த செல் நியூரான்ஸ் தான் இந்த மேக்கப். நியூரான் செல்ஸும் ஃபைபர்ஸும் தான் அதோட சேர்ந்த கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவார்கள், பிரெயினுக்குள்ள இருக்குது. இந்த மேலால் இருக்கிற அவுட்டர் லேயரை தான், இந்த அவுட்டர் லேயர் வந்து ஒரு கன்வல்யூஷன்ஸ் அல்ல ஃபோல்டிங் என்ற முறையில் இருக்கிறபடியா அந்த சர்ஃபஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். இந்த நியோ கார்டெக்ஸ்ன்றது அதான் முக்கியம். இந்த சிம்பிளான அனிமல்ஸுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து பார்த்தா காலிஃப்ளவர் மாதிரி அந்த ஃபோல்டிங் இருக்கிறபடியா அப்படி இருக்குது. மற்றது இந்த
செல் பாடிஸ் வந்து நெருக்கமா இருக்கிற இடத்த அதுக்கும் நியூக்ளியஸ் என்று பேர் கொடுத்திருக்கிறார்கள். நியூக்ளியை பிளூரல்ல சொல்ல போனா, அப்ப அவதான் கமாண்ட் சென்டர்ஸாக இருப்பினம். அதுக்கு இப்போ ஃபங்க்ஷனில் என்ன ஃபேன்சி நேம்ஸ் கொடுத்துருக்கார்கள். அதை நீங்கள் இப்போ நான் அதை பற்றி நீங்கள் கவனிக்க தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் நியூக்ளியர் தான். இது ஒரு தொடர் இருக்கிறது தான். இது பல பேர் இந்த பேரெல்லாம் சொல்கிறார்கள், அதை நீங்கள் கவனிக்க வேண்டாம். இதைத்தான் லிம்பிக் சிஸ்டம் சொல்வார்கள். அந்த சொல்லே பிறந்தது லிம்பஸ் என்ற லட்டின் வேர்ட்ல இருந்து. லிம்பஸ் என்று சொன்னால் ஒரு பார்டர் என்று சொல்கிறார்கள். அது அந்த பார்டர் என்று சொல்லிக்கல எனக்கு முதல்ல புரியல. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மூளையில எல்லாருக்கும் தெரியும் ஒரு வாட்டர் டேங்க் நான் சொல்றேன். அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டேங்க் இல்லை, ஹெச் ஷேப்ல இருக்கிறது. ஹெச் என்று சொன்னா அந்த 2 சைட் ஆஃப் பிரெயின்லையும் நீளமா இருக்கு, நடுவுல ஒரு ஜாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த அந்த சொல்றது இன்டர்வென்ட்ரிகுலர் ஸ்பேஸ் என்று சொல்லி அது வந்து ஜாயின் பண்ணி இதுக்குள்ளால போகும், ஸ்பைனல் கார்டுக்கு மட்டும் போகும் என் மட்டும். அப்ப அந்த இது வந்து இந்த சாலிட் பிரெயினுக்கும் லிக்விட் பிரெயின் இல்லை, அந்த நாளில் அறிவு குறைவு தானே. அப்ப அதை அந்த பேரை கொடுத்து விட்டார்கள் லிம்பிக் என்று சொல்லி. வேறு அர்த்தமும் போட்டுக்கிறார்கள். ஒரு என்னென்னு சொல்றது, வளைஞ்சிருக்கிறது என்ற முறையிலையும் போட்டுக்கிறார்கள். இந்த நான் சொன்ன அந்த பிட்யூட்ரிக்கு மேலே இருக்கிற ஹைப்போதலமஸ், அது ஒரு வைட்டல் நியூக்ளியஸ். அது வந்து ஒரு சென்ட்ரல் கமாண்டிங் மாதிரி. என்னென்னு சொன்னா, உடலில் இருக்கிற எல்லா உணர்ச்சிகள் எல்லாம் அதில் கோஆர்டினேட் பண்ணி இந்த பெயின் வந்து முக்கியமே அதில் கண்ட்ரோல் பண்ணப்படும். அதான் நான் சொல்லுவார்கள், இந்த ஃப்ரண்ட்ல இருந்து சண்டை பிடிக்கிறவர்களுக்கு அவ்வளவு பெயின் மோசமாக தாக்காதுன்னு சொல்லி. ஏன்னா அது உணர்றாலும் இந்த ஹைப்போதலமஸ் ஒரு ஃபில்டர் பண்ணிவிடும். இந்த ஹிப்னோசிஸ் மூலம் ஆப்ரேஷன் செய்கிறார்கள் இல்லையா, அது என்னென்னு சொன்னா, இதனால அது கேட் தியரி என்று சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கிறார்கள், ஒரு கேட் மாதிரி. இந்த லிம்பிக் சிஸ்டம், I have already done that. அடுத்தது வந்து அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் டு டினோட் த பாத்வே ஆஃப், அதால தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஃப்ளோ பண்றது விச் இன்வால்வ் வித் இமோஷன். மற்றது வந்து மூளையும் முதுகுநாணயம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்வார்கள். நீங்கள் பேர்களை பற்றி போது பண்ண வேண்டாம். இந்த தன்னிச்சையான நரம்பு தொகுதி ஆட்டோனமிக் சிஸ்டம் வந்து அதை ட்ரிகர் பண்றதுன்றது, அதுக்கும் நியூக்ளியா இருக்குன்றது. நான் இந்த படத்தை போட்டு இங்கே வாசிக்கிறேன், நீ மை அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. இதுதான் அந்த ஸ்பைனல் கார்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு வேர்டிப்ராக்களாலையும் ஒரு துவாரத்துக்களால ஒரு நரம்பு வலிக்கிடும். அப்போ 7 செவாக்கல் போன்ஸில் 7, தொரசிக் போன் 12ல் 12, லம்பரில் 5, இப்போ இந்த அங்கால கொஞ்சம் ஃபியூஸ்டாயிலாம் வரும். அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு உணர்ச்சி நரம்பும் இந்த உடலில் எப்படி மார்க் பண்ணியிருக்கிறார்கள். நாங்கள் இதெல்லாம் பாடமாக்க மேலே வச்சிருக்கணும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துல, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நாம்னஸ் வந்தால் இந்த நரம்பு தாக்கினு சொல்லுவார்கள். அதை வச்சு தான் நாங்கள் பிடிக்கணும். இது பின் பக்கத்தில் படம், நீங்கள் அதை பற்றி கன்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த பிரெயின் ஸ்டெம் இது முக்கியம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முதல் தான் புரிஞ்சது. அவர்கள் வந்து இது ஒரு காம்பு என்ன மாதிரி. அப்ப இப்பதான் அதுல இந்த இம்பார்ட்டன்ட் நியூக்ளியர் இருக்குன்றது. அவை வந்து இந்த கிரேனியல் வந்து நான் வரப்போறேன். இந்த ஸ்பைனல் கார்டால வந்து பெரிஃபரல் நர்வ்ஸுக்கு கண்ட்ரோல் இந்த ஃபைபர்ஸை அனுப்புவார்கள். இந்த படத்தை போட்டால் தான் உங்களுக்கு விளங்கும். இதுதான் அந்த கிராஸ் செக்ஷன். இது நான் கீறி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் அக்யூரேட் இல்லை, நான் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இந்த நரம்பு இப்படி போகிறது சென்சரி, இப்படி வாரது மோட்டோன்னு வச்சுக்கொள்வோம். அவை வந்து இங்கே இருக்கு, இப்படி வார நரம்பு இதில் வந்து ஒரு செல் வரும். இப்போ இதுல இருந்து போகிறது மேலே போகும், நர்வ் ட்ராக்ஸ் ஆக பல இதுகள் சேர்ந்து அது அங்கே மூளை மட்டும் போகும். இது ஒரு பக்கம், சாரி, இது இங்கால போகிறது தான் மேலே போகிறது. இது நான் அறுவப்பிள்ளையா போடுறேன், இது கீழே வாரது மோட்டோ இயக்கத்துக்காக. அதுதான் ட்ராக்ஸ், நர்வ் ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவார்கள்.
அதான் பிரெயின் ஸ்டெம் அண்ட் கார்ட் கம்பெனி ஏற்கனவே சொல்லிட்டேன், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த ஆட்டோனமிக் சிஸ்டம் இப்படி ஒரு இமேஜின் பண்ணுங்க, நான் சிம்பிளிஃபாக கூறியிருக்கேன். அதார் ஒன்று வலிக்கிட்டு இப்படி ஒரு இடத்துல லெவல்ல ஒரு கேங்லியன் சொல்வார்கள். அப்ப நான் சொன்ன மாதிரி நியூக்ளியா அண்ட் கேங்லியா எல்லாம் ஒரு கன்சென்ட்ரேட்டட் பாடி செல்ஸ். இதுக்கு வெளியாலே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு உள்ள இருந்தா நியூக்ளியஸ் சொல்வார்கள், வெளியாலே இருந்தா கேங்லியன் சொல்வார்கள். அதான் வித்தியாசம். அப்ப இந்த பேர் வந்து தன்னிச்சையா வேங்குது. அப்ப எங்களுக்கு கண்ட்ரோல் ஒன்றும் இல்லை. மற்றது வந்து emotions are said to originate from the limbic system that's contained within the brain and they trigger the network and சொல்லிக்கல இந்த ஆட்டோனமிக் சிஸ்டத்தையும் ட்ரிகர் பண்ணுவினோம். அது ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க, சிம்பத்தட்டிக் பராசிம்பத்தட்டிக்னு சொல்லி. என்ன மாதிரி அந்த பிரிவு என்று சொன்னா, ஒன்று வந்து எக்ஸைட்டேட்டரி, அப்போ அதுதான் ஃபைட் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லி. மற்றது வந்து ஸ்லோயிங், இது வந்து இன்டென்சிஃபை பண்ணுற மாதிரி, ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி பராசிம்பத்தட்டிக். அதுக்கு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட்னு சொல்லுவார்கள். ரெஸ்ட் பண்ணிக்கலே இந்த உணவுகள் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லி. இது இந்த அனட்டாமி வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஒன்று ஒரு செயினாக இருக்கிறது, மற்றது ஒரு நெட்ஒர்க்காக இருக்குன்றது. அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதில் இன்னொரு அந்த நான் முதல் போட்டதில் வந்து குறிப்பிட மறந்துட்டேன். அந்த 4 ஹோமோன்ஸும் ஹாப்பி ஹோமோன்ஸ்னு சொல்கிறது, அதை விட வேற ஒன்று இருக்குது. அவையெல்லாம் சிம்பத்தட்டிக். இந்த அசிட்டைல் கோலின் வந்து பராசிம்பத்தட்டிக்கில். நீங்கள் அதெல்லாம் பேர்களை மறந்துட்டு, இது ஒரு லைன் டயக்ராம். நீங்கள் இதை ஃபுல்லாக கவனிக்கணும் இல்லை. இந்த மூளையிலேருந்து கீழே வர்ற ஸ்பைனல் கார்டில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் ஃபைபர்ஸ் வந்து இந்த கேங்லியான்லேருந்து இப்போ இந்த ஒரு இதை தான் நீங்கள் கவனிக்கணும், எந்தெந்த ஏரியாஸுக்கு போகுதுண்டு. கண்ணு வந்து சலைவரி கிளாண்டுக்கும் கண்ணுக்கும், இது ஹார்ட் லங்ஸுக்கு போகுது, இது அட்ரினல் மெடலான்னு சொல்லி ஒரு பாகங்களுக்கு போகுது. ரெண்டும் சப்ளை பண்ண மாட்டோம். அதில் இந்த சிம்பத்தட்டிக் ட்ரெயின் தான் இந்த பக்கம் சிஸ்டம் தான் இந்த பக்கம் போட்டிருக்கிறார்கள். இது ஒரு லைன் டயக்ராம், அக்யூரேட் ஆண்ட் இல்லை. பராசிம்பத்தட்டிக் வந்து இது கிரேனியல் நர்வ்ஸ்னால தான் மெயின்ல அதுக்கு ஃபீட் பண்ணுறது. இந்த கேங்லியனுக்கு ஃபீட் பண்ணி அங்கேருந்து மற்ற ஃபைபர்ஸ் போவினோம். அதோட கீழேயும் அந்த பிளடர் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸுக்கும் போவினோம். கிரேனியல் நர்வ்ஸ் 12 சொன்னாலும் அதெல்லாம் நான் பேர் சொல்ல போகல. அந்த 10வது தான் முக்கியம் வேகஸ்ன்னு சொல்வது. மற்ற எல்லாத்துக்கும் அந்த முதலாவதுக்கு வந்து ஆல்ஃபேக்டரின்னா இந்த வாஷம் மனம் எடுக்கிறது, 2வது ஆப்டிக்னா அது, இப்போ இந்த 8வது ஹியரிங் அப்படி பிரிச்சிருக்கிறார்கள். அப்போ அவரை எல்லாம் வந்து தலைக்கும் கழுத்து பாகத்துக்கு தான் சென்சேஷனும் மோட்டர் ரெண்டும் செய்வினம், ரெண்டையும் டேக் கேர் ஆஃப். 10வது வந்து நீள போகும் லாங் பேசேஜ். அந்த வேகஸ் என்ற பேர் வந்து அலைஞ்சு திரிகிற வேகரன் என்ற மாதிரி, அதை வச்சு தான் பேரை கொடுத்தார்கள். அது வந்து வேரியஸ் ஆர்கன்ஸ், பல ஃபங்க்ஷன்ஸ், சென்சரி, மோட்டோர் இல்லை, எல்லாம் செக்ரட்டரி எல்லாம் செய்யும். பராசிம்பத்தட்டிக் நெட்வொர்க் முக்கியமாக வேண்டும். மற்ற நர்வ்ஸும் கொஞ்சம் தே ஆல்சோ டேக் சார்ஜ் ஆஃப் இட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த கேங்லியான்றது இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல இருக்கிற ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி, பிஃபோர் தே சப்ளை த பல்ப்ஸ் ஆர் எலக்ட்ரிக் நெட்வொர்க். மற்ற இது நான் சொன்ன மாதிரி ரெண்டும் வந்து அந்த பிரெயின்ல இருக்க கமாண்ட் சென்டர் நியூக்ளியிலிருந்து தான் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. இந்த வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் பற்றி தான் விவாதம் அண்ட் இல்லை. அது ஸ்டிமுலேட் பண்ணுற இடத்துல வேற ஒரு ஆர்கனிலே ஒரு இது இருக்குது, கேரோட்டிட் ஆர்ட்ரி என்று. அது கேரோட்டிட் மசாஜ் என்று பல காலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது பழைய வியூஸும் புதுசுன்னு போட்டிருக்கிறேன். அப்போ நான் சொன்ன மாதிரி தன்னிச்சையான நரம்பு தொகுதி என்றால் நாங்கள் அதை ஒன்றும் செய்யலை, அது இல்லை. அப்போ நான் யோசித்தேன், கையை வைக்க முதல் கத்தியை வச்சுட்டாங்க. சர்ஜிக்கல் கையை கத்தி இல்லை, அது கழுத்தில் வைக்க இல்லை. ஏன்னு நான் சொன்னேன்னா, நான் மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கிற காலத்திலே இந்த கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் வர வைக்க என்ன ட்ரீட்மெண்ட் சொன்னால், அந்த வேகஸ் நர்வ்ல ஒரு பிரான்ச்சை வெட்டி விடுறது. அப்போ அது அசிட் செக்ரேஷன் குறைஞ்சி போயிடும். அப்போ அது அதே மாதிரி தான் அந்த எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் வர வைக்க கையில் காலில் அந்த கேங்லியானையும் வெட்டுவார்கள். அது வெட்டுறையில் ஒரு எலக்ட்ரிக் இதை போட்டு அது
என்ன சொல்றது வலுவிளக்க செய்து விடுவார்கள். அப்பதான் நான் நினைச்சேன் கத்தி கையை வைக்கமா கத்தியை வச்சு நகைச்சுவையா சொல்லலாம். ஆனால் எங்களுடைய ancestral wisdom மெடிடேஷன் யாமாஸ் என்று சொல்லிக்கல ஒரு ஹோல்டிங் தான், பிரணயாமாண்ட பிரெத் ஹோல்டிங். அது மூலமாக இந்த ஆட்டோனமிக் ஆக்டிவிட்டியை குறைச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த டீட்டெயில் anatomical அறிவு இல்லாட்டியும் ஏதோ முறையில் மேட் யூஸ் ஆஃப் இட். அது இப்போ மீண்டும் தலை தூக்கி பல பேர் செய்கிறார்கள். அதோட இந்த சொல்லி இப்போதான் நான் கிட்டில் பார்த்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கல. பாக்ஸ் ப்ரீதிங்னு சொல்லிக்கல ஒரு பாக்ஸை இமேஜின் பண்ண வேண்டாம். 4 கவுண்டுக்கு உள்ள மூச்சை எடுத்து 4 கவுண்டுக்கு ரிட்டைன் பண்ணி 4 கவுண்டுக்கு வெளியில் விட்டு இப்போ இது அப்படி அது ஒரு பாக்ஸ் ஹேண்ட் தான் பாக்ஸ் ப்ரீதிங்னு சொல்கிறார்கள். அப்போ இது வாட் எவர் வி டூ இப்படி செய்தாலும் சரி எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் ஒன்று இருக்குது. அதை வந்து சொல்லுவார்கள் ஒரு மாடுலேஷன்டா, ஒரு பேலன்ஸ் பிட்வீன் இந்த 2 ஆட்டோனமிக் சிஸ்டம். அதான் அந்த கீ என்று சொல்றார்கள். அப்போ கையால் இல்லாமல் ஒரு electrical stimulation of vagus nerve is now available. It claims to be useful. அது வந்து உங்களோட மூட் மற்றும் அப்படியும் கிளைம் பண்ணுகிறார்கள். ஆனால் வேற வேற ஃபங்க்ஷன் வேற வேற பயன்களுக்கும் பாதிக்கிறார்கள். அந்த ஹார்ட் ரேட் சரியான இராட்டிக்காக போகிறவர்களுக்கு எல்லா ஒன்றும் இல்லை, சர்டன் டைப் இந்த பார்த்தா அப்படியே போட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ட்ரோக் வந்து பீப்புள் ஆர் அனேபிள் டு சாலோ. ஏன்னா இந்த வேகஸ் தான் மெயின்லி சாலோவிங் ஸ்பீச் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படியும் போட்டுக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவில்லை. அப்போ நாங்கள் இதை இந்த டிவைஸை பாவிக்கல அதை என்ன மாதிரி மானிட்டர் பண்ணுறேன்னு தான் இப்போ வந்துட்டுது. ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டு அதிலே காட்டும் இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி. நீங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யோசிக்க வேண்டாம். உங்களோட ஸ்ட்ரெஸ் எந்த லெவலில் இருக்குன்னு ஒரு மெஷர் வச்சுருக்கேன். இப்போ தான் இதெல்லாம் அறிகிறேன் நான். மற்றது பழைய காலத்திலே இந்த மசாஜ் அந்த கேரோட்டிட் ஏரியாவில் இருக்கிற சைனஸ் என்ற ஒரு பார்ட் பாடி, அது ஒரு டெக்னிக். இன்னொன்று இந்த வல்சல்வான்றது ஒரு ஆளுடைய பேர், அவருடைய ஒரு மெனுவர் டேக்கில் அது வந்து என்ன மாதிரி என்ன நீங்கள் இந்த வாயை மூடி மூக்கையை மூடி போட்டு காற்றை வெளியில் ஊதுற மாதிரி செய்தால் இந்த இயர் ட்ராப்ஸ் பாப் அப் பண்ணும். அப்போ அதெல்லாம் லாங் நோன் ப்ராக்டிசஸ். அப்போ அவையெல்லாம் ஒரு இந்த வேல்செல்வா மெனு அதெல்லாம் இன்டிரெக்டாக ஒர்க் பண்ணுன்றது. as do many yamas and meditation. The new knowledge they were growing thanks to science. Science never rests. அதான் இருக்கிற பியூட்டி, what is known as at present. இந்த மூச்சு பயிற்சியில் பிரெத் ஹோல்டிங் அன்று இருக்குது. ஆனால் அதை போட்ட காரணம் வந்து அதை பலவிதமாக ப்ரொமோட் பண்ணுகிறார்கள். ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஏதாவது பிளாக்கேஜ் வந்தால் என் மூச்சு திணறது. ஹைபாக்சியான்னு சொன்னால் பிளட்டில் இருக்கிற பிளட் ஆக்சிஜன் குறைஞ்சிட்டுது. அப்படி என்னன்னா ஒரு டிரைவ் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக பில்டின். ஆனோடியா இந்த ஆழமாக எடுக்கிற மூச்சில் பயன் இருக்குது. என்று சொன்னால் நாங்கள் ப்ரீதிங்கை லைட்டாக மட்டுமில்லை, ஆங்ஷியஸாக வந்தால் இன்னும் லைட்டாக போயிடும். அப்போ அந்த உள்ளுக்குற போகிற அமௌண்ட் வந்து குறைஞ்சிடும். அப்போ நீங்கள் ஆழமாக மூச்சு எடுத்தால் கூடமாக வால்யூம் சர்க்குலேட் பண்ணும். இந்த பயிற்சிகள் செய்யக்கல பிரணயாமா வாட்டவர் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இதை நேரம் காரணமாக இதோட நிறுத்தலாம்னு யோசிக்கிறேன். என்னென்னு சொன்னால் இதை நான் இதையும் சொல்லி போட்டு பகுதி 2ஆக ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமும் மைண்டை பற்றி சொல்லலாம்னு யோசிக்கிறேன். சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். இந்த பைனியல் கிளாண்டை பற்றி ஒரு ஸ்லீப் போட்டேன் நான். அந்த முதல் படத்தில் பைனியல் கிளாண்ட் வந்து முன்னுக்கு இல்லை, அந்த லிம்பிக் சிஸ்டம் முடிகிற பின்னால் தான் இருக்குது. இதுதான் வர பிரச்சனை. வேற முன்னுக்கு புருவத்துக்கு பின்னால் இருக்குன்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். as attributed to seat of the soul is historically. அது ஹிஸ்டாலஜிக்கல் என்று பார்த்த போனால் தேர்ட் ஐ என்ற பேர் வந்தது. அதில் இருக்கிற அந்த ஹிஸ்டாலஜின்றது மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா கண்ணுண்டே ஒரு பகுதி மாதிரி இருக்கான். அது எனக்கு சரியா விளங்கல. மனித கண்ணா மற்ற மிருகங்கள கண்ணு ஒன்று தெரியவில்லை. அப்போ நான் அந்த மருத்துவமான இருக்கே சொன்னார்கள் இது ஒரு வெஸ்டீஜியல் பார்ட்டுண்டா, ஃபங்க்ஷனலி எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லி, இந்த அப்பெண்டிக்ஸ் மாதிரி வித் இவால்வ் பிரெயின். ஆனால் சமீபத்தில் அதுக்கு முக்கியம் கொடுத்துருக்கிறார்கள்.
ஏனென்றா அதுவும் சுரக்குது. மெலட்டோனின் என்றதான் அந்த ஸ்லீப் டே அண்ட் நைட் ஸ்லீப்புக்குரிய மாதிரி அந்த லெவலும் அப் அண்ட் டவுனாக வருகின்றது. செரோட்டோனின் என்றதையும் சுரக்குது. இன்னொரு கெமிக்கல் டிஎம்டி என்று போட்டிருக்கிறது. சைக்கோ அந்த இதுகள் கனாபிஸ், அது கனாபிஸ் அண்ட் இல்லை, அந்த அது சுரப்பு வந்து அந்த மாதிரி இஃபெக்ட்னு சொல்லி. அப்போ ஆனால் இந்த கரண்ட் வியூ வந்து ஸ்லீப்போட தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் ஸ்லீப் இந்த பிசியாலஜி இது வந்து yet to be fully understood. அதை நாங்கள் ஏற்கின்றோம் விஞ்ஞானிகளும். மற்றது இந்த இது வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட் என்று சொன்னாலும் அது ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அதுல இருந்து சிக்னல்ஸ் பைனல் கிளாண்டுக்கு நேரடியாக வருகின்றது. நான் சொன்ன மாதிரி அந்த மற்ற எண்டோக்ரைன்ஸ் எல்லாம் சிப்ளிங்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு தாய் சுரப்பிலேருந்து தான் கண்ட்ரோல் போகுது. எண்டோக்ரைன் கிளாண்ட் ஹோமோன் சிக்னல் தான். இதுக்கு நியூரோ எண்டோக்ரைன் பேர் அந்த கேட்டகரியில் கொடுக்கிறார்கள். இதுதான் இது நான் சும்மா இதை சொல்ல போறேன். என்னன்னா இந்த மனம் கான்சியஸ் எல்லாம் இந்த சிஸ்டத்தோட தொடர்பாக இருக்கு என்று இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறார்கள். 9 மணியானபடியே ஸ்டாப். ஆனா இந்த லாஸ்ட் 2 ஸ்லைட்ஸே எனக்கு சொல்ல விருப்பமா இருக்குது. ஏன்னு சொன்னா mind manifests according to the activity of the reticular activating system as considered in science, but people have their own views in this matter. அது அவர்களுடைய உரிமை. நீங்கள் மனம் இங்கே இருக்கின்றது நீங்கள் ஏற்றுக்கொள்றது வேறு வேற இருக்கலாம். அப்போ நாங்கள் அது ஓவர் ஆங்ஷியஸாக அஜிட்டடாக இருக்கல, கோவப்படையக்கல, இந்த ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அதுதான் எங்களோட கான்சியஸ்னஸ்க்கும் பொறுப்பாக இருக்குது. அது வந்து ஓவர் டிரைவ் என்று சொல்வார்கள். அந்த கார் ஓடையக்கல டிமினிஷ்ட் ஆக்டிவிட்டி இந்த சிஸ்டம் வந்து நித்திரையிலையும் இருக்கும். அப்போ அந்த ஆக்டிவிட்டி தான் இந்த கான்சியஸ்னஸோட இருக்கும். அப்போ மெடிடேஷன் வந்து இந்த கன்வென்ஷனலி நோன்னு சொல்லிக்கலாம். அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அடக்குறதானே, ஹோல்ட் அப். அப்போ அது வந்து நீங்க பார்த்தீங்கண்டா இந்த படத்தில், அதான் நான் கீன் டு ஷோ தட் இந்த இதில் இருந்து வர ஆல் அசெண்டிங் சென்சரி ட்ராக்ஸ், பெயின், டச் எல்லாம் இதுதான் அந்த சிவப்பா போட்டிருக்கா. இது வெரி கிளியர், என்னன்னு தெரியல போட்டோ பண்ணிக்கல. அதுதான் ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம். அந்த பிரெயின் ஸ்டெம்ல இருந்து அங்கால மட்டும் ரேடியேட் பண்ணி கொண்டு போகுது. ஸோ தே ஆர் கனெக்டிங் வித் ஆல் த இந்த இங்காலே இந்த மூளை வெளியே செரிப்ரல் கார்டெக்ஸ் இருந்து வர இன்புட் எல்லாம். இது ஆக்சிபிட்டல் என்று பார்வையில் இது வர்றது, பேருந்து மேலே இருந்து வர்றது சென்சேஷன் பாடி, பேருந்து இந்த ஹியரிங். அப்போ அதில் ஐயை பார்த்தீங்கன்னா அதுக்கும் போகுது. அங்கே போட்டிருக்காள் ஆடிட்டரி என்று. அப்போ இதெல்லாம் போய் ரெட்டிகுலர் சிஸ்டத்தில் ரிலே பண்ணித்தான் அந்த கான்சியஸ்னஸ் இஸ் மேனிஃபெஸ்டிங். அப்போ கான்சியஸ்னஸ் வந்து இந்த ஆக்டிவேட், இந்த சிஸ்டம் அந்த ஆக்டிவாக இல்லாட்டி கண்ணால் பார்த்தாலும் காதால் கேட்டாலும் யூ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன். நான் சொன்ன மாதிரி it is running through the brain stem and cord, relating with the nuclei and the cerebral cortex, presumed to maintain consciousness. இதுல வர சிக்னல்ஸ் தான் வந்து இந்த ட்ரேசபிளா இஇஜி என்று எடுக்கிறார்கள். இந்த இஇஜி ரிசல்ட்டும் கான்சியஸ்னஸ் லெவலுக்கு தக்க மாதிரி வித்தியாசப்படும். அந்த ஆல்ஃபா பீட்டான் எல்லாம் அந்த பேர் கொடுத்துக்கிறார்கள். அதோட நித்திரையிலையும் இந்த மெடிடேஷன் மூலமா செய்யக்கலையும் அந்த சிக்னல்ஸ் எல்லாம். அதான் நான் சொல்றது, இது வந்து மனதுக்கு ஒரு ஓய்வு நான் அடிக்கடி சிலவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அன்கான்சியஸா இருக்கல இது வந்து ஒரு ஸ்லீப் மோட்ல இருக்கிற மாதிரி, இந்த டெலிவிஷனை ஸ்லீப் மோட்ல போடுற மாதிரி இந்த இஇஜி. ஒரு ஃபிளாட்டா இருந்தால் பிரெயின் டெட் அண்ட் வேறு. ஆனால் இது சொல்ல போட்டுறதுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டியிருந்தேன். என்ன சொன்னா, பிரெயின் டெட்டா இருந்தாலும் the brainstem activity may persist to allow breathing and heartbeat. ஆனால் அவர் சொல்றார்கள், நீங்க எவ்வளவுதான் அதை கண்டினியூ பண்ணாலும் இல்லை அதுக்கு போகும். சில பேருக்கு அதுவும் ஸ்லோவா வரும். அதான் அந்த வென்டிலேஷன் போடுறது. பிரெயின் டெட் சொன்னால் எனக்கு ரிகவர் சொல்லி. அப்ப பிரெயின் ஸ்டெம் செத்து என்ன சொல்றது,
ஆக்டிவிட்டி கம்ப்ரைஸ் சீஸ்டாண்டா டோட்டலி டெட். அது வந்து சில வேளை பிரெயின்ல வந்து டேமேஜ் என்றாலும் உடம்புல வீக்கம் வரமான பிரெயின்லயும் வீக்கம் வரலாம். அது வந்து இந்த பிரெயின் ஸ்டெம்மை நசுக்கு பார்க்கும். ஏன்னா அது ஒரு துவாரத்துக்குள்ள தான் கீழே வருது. அப்படி என்றால் யூ பி டெட். அதுதான் அந்த கிளாட்டர் ட்ரில் பண்ணி எடுக்கிறது, அந்த ப்ரெஷர் பில் பண்ணாமல் இருக்கிறது. கான்சியஸ்னஸ் இஸ் வைட்டல் ஃபார் மெமரி. என்ன கான்சியஸ்னஸ் இல்லாட்டி மெமரி ஒன்று உங்களுக்கு recall anything. I think I'm coming to an end. இந்த கடைசியில் நான் இதே இந்த மண்டலம் என்று போட்டதை வேண்டதையும் பார்ப்போம். Fact of fantasy என்று question markல போட்டிருக்கேன். The human body relies on a chemical soup. இது சத்குரு வாசன் சொல்லுவார், கெமிக்கல் சூப் அந்த மாதிரி. அது ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். For healthy physical state, healthy body, healthy mind. Whatever there is for our senses to capture, to influence, to influence our brain to trigger the neurons. அப்ப அது ஹோமோன்ஸ் சுரந்து இந்த மூட் அண்ட் பிஹேவியர் மாறும். அப்ப இந்த இம்பேலன்ஸ் ஆஃப் brain neurochemicals now proven to cause mental illness வந்து மேஜர் கேட்டகரின்னு சொல்வார்கள். சும்மா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து மென்டல் இல்னஸ் இல்லை டிப்ரெஷன் அது மேஜர் கேட்டகரிக்கு வராது. அப்போ வந்து இது ஒரு நர்வஸ் சிஸ்டம் டிரேஞ்ச்மெண்ட். மற்றது இப்போ உங்களுக்கு சோல், அதாவது ஆன்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதோட இந்த சில பேருக்கு டெலிபதி கம்யூனிகேஷன் எல்லாம் பொட்டென்ஷியலி அசர்டைனபிள் பை பிரெயின் சொன்னா இது ஒரு நியூராலஜிக்கல் ஃபீல்டு தான் எடுக்கணும். அது ஒரு கெப்பாசிட்டி. ஸோ மற்றவர்களுடைய மனதை அறிகிறது என்ற முறையில் சொல்லலாம். சில பேர் பிரெயின் வாஷிங்னு சொல்வார்கள். இதெல்லாம் ஃபேக்ட் ஆஃப் ஃபேண்டசி என்றது அடுத்த கேள்வி. அதை சொல்லி நான் இந்த பேச்சை முடிக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளவுக்கு உள்வாங்கக்கூடிய இருந்தோ தெரியவில்லை. என்றாலும் நான் அதை முயற்சி செய்து சிம்பிளிஃபை பண்ணி தான் சொன்னேன். மற்றது தான் மைண்ட் சொல்லிக்கல தான் அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டட் சிஸ்டம் தான் அந்த மைண்டுக்கு பொறுப்பாக இருக்குன்னு அறிவியல் சொல்லுகின்றது. இந்த பலமுறை கேட்டிருக்கிறார் கோனேசன் இல்லை போடுறது மனம் என்றால் இருக்கிறார். ஸோ நன்றி. நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நான் பாயிண்ட் எடுக்கிறேன். மிகவும் நன்றி டாக்டர் நடராச ஜெகநாதன் மாஸ்டர். சிறப்பாக, அதாவது இந்த நரம்பு மண்டலத்தை ஒரு பெரிய ஏரியா அதை அரை மணித்தியாவதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா. இன்னொரு முறையும் ஒரு பார்ட் 2 எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொன்னீங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ், இந்த நான் பிரிச்சா யோசிச்சேன். அந்த மண்டலம் என்று சொன்னபடியா I didn't want to leave that. எவ்வளவு ரிசர்ச் பண்ணி அருமையா சுருக்கமா ட்ரை பண்ணி எங்களுக்கு சொல்ல இருந்ததுக்கு, அதோட நீங்க வந்து நாங்கள் செய்யற மெடிடேஷன் பிரணாமாயம் அது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து இந்த நரம்புணத்தோட சேர்த்து சொன்னது மிகவும் சிறப்பு. ஏன்னா நீங்கள் தியான தளத்திலே 1393 நாட்களாக கலந்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று முதலாவதாக நான் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் எல்லோரும் கைதட்டுங்கள். அதன் பிறகு நாங்கள் கருத்துக்கள் சொல்ல வருகிறார். முதலாக கன்கொனேஷன் தான் வருவார். அவர் தான் அதை கூட இன்ட்ரெஸ்ட் ஆனவர். இப்பொழுது கன்கொனேஷன் மாஸ்டர் சீம் சரையிலிருந்து வந்து என்னுடைய கருத்தை மனத்தை பற்றி அவர் சொல்லுவார் நினைக்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. இமப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் என்றால் நேரத்தின் அருமை கருதி உங்களோட பேச்சில் இறுதிக்குத்தான் ஒரு 1-2 கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபேக்ட் அண்ட் ஃபேண்டசி என்றதில் நீங்கள் சொன்னது என்னென்னா அந்த
பிரெயின் வாஷிங்ன்றது தமிழ்ல சொல்றாங்க மூளைச்செலவு, அப்படித்தான் சொல்லுறார்கள். அது ஒன்று ஒரு விஷயம். மற்றது என்னென்னா அந்த மெயினா நான் அது நீங்கள் அந்த உங்களுக்கு நேரம் பத்தாதையா, உங்களுக்கு இது ஒரு 5 மணித்தியாலம் தேவை என்று நான் நினைக்கிறேன். இந்த உங்களோட ஸ்பீச்சை வடிவா செய்யறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஓ லெவல் மட்டும்தான் பயாலஜி படித்தேன். அதுக்கு பிறகு மேத்ஸ், அதுக்கு பிறகு தெரியாது. ஆனபடியால் எங்களை அந்த கூட விளக்கம் பெறுவதற்கு நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த முறையும் நீங்கள் இதை தொடர்ந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ண நல்ல என்று நினைக்கின்றேன். அந்த கேள்வி என்னண்டா ஐயா, நாங்கள் டுவர்ட்ஸ் எண்ட் the colloquially people say, this man had a breakdown அப்படி என்று சொல்லுவார்கள். சரியா? அது பிரேக் டவுன் என்றா என்ன, மற்றது என்ன காரணங்களால் அது ஏற்படுகிறது, அது எவ்வாறு நிவர்த்தி பண்ணலாம், அதான் கேள்வி. கொலோக்கியில நாங்கள் சொல்றது, இப்ப இங்க அப்படி சொல்றது கிடையாது, இங்கிலாந்துல அப்படி சொல்றவங்களும் தெரியல, ஸ்ரீலங்காவில this man had a breakdown. So what are the reasons why? இல்ல பிரேக் டவுன் மட்டுமில்லையே, என்ன லூஸ் நட் எல்லாம் வர்ணிப்பு இருக்கின்றது. நட் லூஸ் ஆப்போச்சுன்னு சொல்லி, நட் கேஸ் என்று சொல்லி. இல்ல பிரேக் டவுன் என்றது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல் சூப் சப்டைனல் வச்சுக்கொள்ளுங்களேன், அதை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கு இந்த சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. ஹார்ட் அட்டாக்னு சொல்ல மாதிரி தான். இப்ப ஹார்ட் ஒருத்தர் அட்டாக் பண்றது இல்லை. இந்த ஸ்ட்ரோக்ன்றது தான். ஸ்ட்ரோக் கண்டேக்கில் யாரோ அடிச்சு ஸ்ட்ரைக் பண்ணா விழுகிறது ஆச்சு தானே. ஒளியா தேடி நோ அந்த டேர்மை போடேக்கில் செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் சொல்லணும். அதே மாதிரி மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்ன்றது தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்வாரு. அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளலாம் மென்டல் பிரேக் டவுன் டேக்கில். ஆன்சர் தட். இப்ப இங்க அந்த they use the word crisis அப்படி சொல்றவங்க இல்லையா, crisis ன்னு சொல்றது இல்ல, அதுதான் பிரேக் டவுன். சாரி என்ன ஸ்பெல்லிங்? crisis இல்ல, கிரைசிஸ் என்று சொன்னா தமிழுக்கு என்ன வேர்டு ஒன்று தெரியல. திடீரென்று இப்ப ஏதாவது ஒரு உங்களை சமாளிக்க முடியாத நிலை தான் கிரைசிஸ் சொல்றது. இப்ப காரை நீங்க இப்படி காலம்பரம் ஒலிம்பி காரை ஸ்டார்ட் பண்ணிக்கல, பேட்டரி ஃபிளாட்டா யூ கேன் சே ஐ மீன் கிரைசிஸ் மாதிரி. சமாளிக்கிறேன் இல்ல, உங்களுக்கு ஒரு பேட்டரி சார்ஜர் இருந்தால் யூ கேன் சார்ஜ் இட், இருந்தால் உடனே சார்ஜ் பண்ணி விடுவார்கள். அதுதான் கிரைசிஸ் என்று சொல்றது. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னா, அந்த கிரைசிஸ் வளர்ந்த உடனே யூ கிவ் அப். இப்போ நீங்க கிவ் அப் பண்ணினோடனே உங்களோட மனம் ஒரு ரிக்ரெஸ் பண்ணி ஒரு குழந்தை நிலைக்கு போயிடும். அப்போ ஐ எம் ஹெல்ப்லெஸ் மாதிரி தான் பார்ப்பீர்கள். அப்போ கிரைசிஸ் ரெசிலியன்ட் என்று சொன்னா கிரைசிஸ் வராம தடுத்துலாம். யூ வில் ஓவர் கம் த கிரைசிஸ். இஸ் தட் ஓகே? ஓகே. ஐ திங்க் நீங்கள் நான் நினைக்கிறேன் அடுத்த முறை இதை பற்றி கொஞ்சம் கூட இந்த கடைசி விஷயத்தை கொஞ்சம் கூட இல்ல, மற்றது இந்த கிரைசிஸ் என்று சொல்லிக்கல அப்படி ஒரு ஷார்ட் இன்சிடென்ட் தான். அதே கிரைசிஸ் உங்களோட மனம் செம்மையா இல்லாட்டி இட் வில் precipitate a major mental illness. ஓகே. ஸோ ஆனால் அது இப்போ அப்படி டிவைட் பண்ணுறே இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸால தான் மேஜர் இல்னஸ் வர்றது. மென்டல் இல்னஸ் வேறு காரணங்களாலேயும் வரலாம். மறுபடியும் அந்த மாதிரி டிவைட் பண்ணுறே இல்லை இப்போ. ஆனால் பொதுவாக சொல்ல போனால் இந்த ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷனை தான் கிரைசிஸ் சொல்றது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் என்று நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான். ஓகே, நன்றி 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 நன்றி. அடுத்ததாக ஆனந்தி பாலதாசன் ஃப்ரம் ஒன்டாரியோ ஒன்டாரியோ கனடாலேருந்து பேசுங்க. நன்றி ஸ்ரீ மாஸ்டர். இன்று நடராஜா மாஸ்டர் மிகவும் அருமையான இதை ஆராய்ச்சி செய்து எங்களுக்கு கொண்டு வடிவாக அறிவூட்டினீங்கள். ஆனால் எங்களுக்கு இன்னும் டைம் வேணும். முதல் நீங்கள் உண்மையின்படி அந்த கொஞ்சம் எல்லாத்தையும் கொண்டு கணக்கு சொன்ன மாதிரி இருக்குது. நாங்கள் உண்மையில் சின்னெல்லாம் படித்த இதுகளை கொஞ்சம் இது பண்ணுறேன்டா. நீங்கள் இன்னும் ஒரு பாட்டு வடிவாக விளங்கப்படுத்தணும். உண்மையில் ஒன்றாயோ ரெண்டாயோ இன்னும் விளங்கப்படுத்தணும். உண்மையில் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த நர்வ்ஸோட சம்மந்தப்பட்ட வருத்தங்களுக்கோ அதுக்கோ இதுக்கோ எல்லாத்துக்கும் இந்த எங்களோட மெடிடேஷன் உண்மையில் சரியாக ஹெல்ப் பண்ணுது தான். உண்மையில் பொதுவாக எல்லா வருத்தங்களுக்கும் நாங்கள் ஒரு அமைதியான நிலைக்கு போனால் மெடிடேட் பண்ணினா எல்லாத்துக்கும் இது பண்ணும். ஆனால் உங்களோட இது இந்த ரெக்கார்டிங்கை போய் பார்த்து தான் இன்னும் கொஞ்சம் திருப்பி ஒருக்கா பார்த்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி எடுக்கலாம் போல இருக்குது. நான் திருப்பியும் இந்த நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி திருப்பியும் ஒரு எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி. நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் தவற விட்டுட்டேன்.
இந்த நியோ கார்டெக்ஸ் என்ற வேர்ட் வந்தது அதுல ஒரு காம்ப்ளெக்ஸ் லேயர் 6 லேயர்னு சொல்லி அதுல இருக்கிற வெளிப்படையா இருக்கிறது கிரே மேட்டர்னு சொல்வார்கள். அப்ப அது கிரே மேட்டர் அல்சைமர்ஸ் வந்தா தின்னா வந்துடும். அப்பதான் நான் சொல்றது இந்த ஸ்கின் பியூட்டி ஸ்கின் டீப் பண்ண மாதிரி உங்களோட அச்சீவ்மெண்ட் சிவில எல்லாமே இந்த கிரே மேட்டர் டீப் பண்ண மாதிரி அது மெல்லிசா போனா எல்லாமே இழந்து விடுகிறது. அதே மாதிரி அது இஃப் யூ நோ தட் அட்லீஸ்ட் உங்களோட ஆணவம் தலை தூக்காம இருக்கும். அது அப்படித்தானே சொல்வார்கள், பியூட்டி ஸ்கின் டீப் பண்ண மாதிரி தோலின் தடிப்பு மாதிரி. அதே மாதிரி தான் உங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் பேர் போல் எல்லாம் அந்த கிரே மேட்டர்ன்றது மூளையில் இருக்கிற வெளிப்படலம். அது சின்ன போனால் நீங்கள் டிமென்ஷியா யூ ஹேவ் டு லூஸ் ஆல் தி கண்ட்ரோல். நன்றி. அடுத்ததாக டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் நினைக்கிறீங்களா? நீங்க உங்களோட கை போட்டு நீங்க பேசுறீங்க. எல்லோருக்கும் வணக்கம். கிரீட்டிங்ஸ் டு ஆல். ஜெயநாதன் மாஸ்டர், நீங்க அந்த நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், ஸ்பைனல் கார்டு, அமிக்டலா எல்லாத்தையும் வெரி சிம்பிளிஃபைடா எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர்கள் உங்களோட படங்களை போட்டு. மிக்க நன்றி. எனக்கு ஒரு நேரம் கருதி ஒன்றுதான் நல்லா நினைவுக்கு வந்தது. தாட்ஸ், எண்ணங்கள் ஒரு வைப்ரேஷன்ஸா எங்களுக்கு மற்ற ஆக்களுக்கும் சுத்த ஆக்களுக்கும் போகுது. எனக்கு that is what you said made me understand what telepathy means. மற்றாக்கள் எப்படி எங்களோட சில வேலை நாங்கள் மற்றாக்கள் சொல்ல முந்தையே எங்களுக்கு அவன் மனதிலே இருக்கிறது தெரிகிறது. அந்த thoughts has energy and vibration and people can sense it. அதால தான் டெலிபதி என்று வந்தது என்று நீங்கள் வடிவாக சொன்னீர்கள். மற்றது சுருக்கமாக சொன்ன போனா மெடிடேஷன் எல்லாம் ஒரு இம்பேலன்ஸ், எல்லாம் ஒரு பேலன்ஸ்ல இருக்க வேணும். மெடிடேஷன் பேலன்சஸ் எவ்ரிதிங். ஸோ தட்ஸ் வை எங்களுக்கு ஒரு அமைதியும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கிறது என்றுதான் நான் எடுத்துக்கொண்டேன். நீங்க அதை நல்ல வடிவா ரீசர்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. ஆக்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டாக பிரெயின், பிறகு ஸ்பைனல் கார்டு, ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம், சிம்பத்தட்டிக் சிஸ்டம் என்று சொன்னால் எல்லாருக்கும் இன்னும் கூட விளங்கும். ஆனால் மிக்க நன்றி ஜெயநாதன் மாஸ்டர். நன்றி. நன்றி. அடுத்த முறை நீங்க இன்னொரு பாட்டுல வித்தியாசமா சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறேன்னு நினைக்கின்றேன். அடுத்ததாக சிட்னி, ஆஸ்திரேலியாவில இருந்து பஞ்சாட்சர மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் அருமையாக ஒரு சொற்பொழிவை ஆற்றியுள்ளார். பிரெயின் ஃபங்க்ஷன், பிரெயினை பற்றிய படங்களையும் கணக்கு ரிசர்ச் செய்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தந்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் அனட்டமி அவ்வளவு பெரிய திறமா தெரியாது. ஆனால் அந்த மைண்டை பற்றி சொன்ன விடயத்தில் நான் சில விடயங்களை உங்களுக்கு கேட்க விரும்புகின்றேன். அதாவது மைண்டை பற்றி சொல்லிக்க, இப்போ கண்ணை எடுப்பினும் கண் பார்க்குது, அந்த டெக்னிக்கல் பார்ட் பார்க்கறது கண்ணில் இருக்கு. ஆனால் பிரெயினுக்கு போகுது, பார்த்த ரெக்கார்ட்ஸ் போகுது, பார்வைய டெக்னிக்கல். அப்ப கண், காது, மூக்கு எல்லாம் சேர்ந்தாதான் இந்த எண்ணங்களுக்கு வருது. எண்ணங்களை நாங்கள் புரிம்பா வச்சிருக்கல. அது எண்ணம்ன்றதை புரிம்பாக இப்படி இதுதான் எண்ணம், இதுதான் எடுக்கல. அது கண்ணின் டெக்னிக்கல் பார்ட் இருக்குதானே, அது கண்ணா இருந்தாலும் அதுக்கு 2 தத்துவம் இருக்கு. நீங்க தத்துவத்தை பற்றியும் சொன்னீங்க. 2 தத்துவம் இருக்கு. ஒன்று கண் பார்க்கிற என்ன மாதிரி அது பார்வை எடுக்குது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுது என்றது ஒன்று. மற்றது இன்ஃபர்மேஷனு பிரெயினுக்கு போகுது, கண்ணின் இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போகுது என்றது தான் நாங்கள் அதாவது இந்த அனலிட்டிக்கல் அந்த அனட்டமியா படிக்காமல் சும்மா கண்ணை பற்றி படிக்க, தத்துவம் ஒன்று படிக்க இப்படித்தான் அவை விளங்கப்படுத்தி உள்ளார்கள். அப்ப இதுகளின் இன்ஃபர்மேஷன் தான் அங்க மைண்டாக போகுதுன்றதை சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு மைண்ட் தனிய ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சிருக்குதென்றால் அதுக்கு கனெக்ட் பண்ணிவிடும் பிரெயினையும் சேர்த்து, பிரெயினோட கண்ணையும் சேர்த்து, காதையும் சேர்த்து, மூக்கையும்
அப்படித்தான் தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி எதன் நீங்கள் அனுட்டமி சொல்லுதென்றா சொல்லலாம், இல்லைண்டா அது அது கேள்வியாக நான் கேட்கல. நன்றி டாக்டர், அருமையாக நீங்கள் அதாவது டாக்டர்ஸுக்கு விளங்கக்கூடிய முறையில் நீங்கள் திறமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீர்கள். பார்க்க தெரிந்தது படங்களையும் அதன் விடயங்களையும் கதைக்கும் போது நன்றாக இருந்தது. நீங்கள் உங்களுடைய சுரேஷ்சந்திரன் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன பாட்டா பகுதி பகுதியா சொன்னால் இன்னும் கூட விளங்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இது நானும் கேள்விப்பட்டேன். அது நான் நினைச்சேன் 3, அதாவது பார்வைக்குரியது, அது ஆப்ஜெக்ட், மற்றது கண், மற்றது பார்ப்பவர். அப்ப அதுதான் மைண்ட் என்று மாதிரி. அப்ப அதான் இது தத்துவங்களை நாங்கள் ஏற்கலாம். ஸோ எந்த தவறும் இல்லை. ஆனால் அப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன். அது எந்த சென்ஸும் அப்படித்தான். அதுக்கு சென்சத்துக்குரிய புலனுக்குரியது, மற்றது புலன் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று நாங்கள் இப்போ ஏற்றுக்கொள்கின்றோம். மற்றது புலனுக்குரியவர். தத்துவத்துக்கு தான் கொடுத்திருக்கிறோம். சித்தாந்தத்திலே தத்துவத்துக்கு 2 தத்துவம் சொன்னா அந்த புலனுக்குரியது வந்து இஸ் நத்திங் டு டு வித் யூ. அது வழியாக இருக்குது. அப்ப அதை நீங்க எடுக்க தேவையில்லை. ரைட். தேங்க்யூ. நன்றி. சிறப்பான பேச்சு. அடுத்த முறை நீங்க இந்த இன்னும் கூட நீங்க இன்வால்வ் பண்ணலாம், ஏஐயோட இன்வால்வ் பண்ணலாம், மற்ற ரோபோட்டோட இன்வால்வ் பண்ணலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. இதோட நிப்பாட்டாம போய்கொண்டே இருக்கலாம். தொடர் கதையாக போய்கொண்டிருக்கிறது. பெரிய ஏரியா அது. மற்றது நான் இப்ப அறிவித்தல சொல்ல இருக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு மகளிர் தினமண்டு எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா இருக்கிறது. சாட்டர்டேயும் சண்டேயும் நடத்த போகின்றோம். இந்த ப்ரோக்ராம்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது. நாளைக்கு இந்த மகளிர் சிறப்பு நிகழ்ச்சியாக முதலாவதாக 9 AM UK டைமுக்கு, அதாவது 10 AM ஜெர்மன் டைமுக்கு கலைவாணி ஏகானந்த ராஜா இசை ஆசிரியர் வந்து ஒரு 25 நிமிடங்கள் இசை தியானம் செய்ய வருகிறார்கள். நாளைக்கு காலமே அவரை எல்லோரும் வந்து வரவேற்று கூடினவர்கள் வந்து பங்கு பெற்றும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒரு 25-30 நிமிஷம் ஒரு நேரத்தை பொறுத்து பேசுவார்கள். அதன் பிறகு 10 மணிக்கு கொவென்ட்ரி தமிழ் ஸ்கூல்ல இருந்து 250 மாணவர்கள் வந்து கலந்து கொள்ள வாரார்கள். அவர் நாங்கள் நேர போனதில் அவர் கூட எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதால கூடின பேர் இன்னும் வந்து கலந்து கொள்றதுக்கு வாரார்கள். அதாவது 10 மணிக்கு இந்த இதுகளை நோட் பண்ணுங்க. அப்போ 9 மணிக்கு இசை தியானம், பேருந்து 10 மணிக்கு கொவென்ட்ரி தமிழ் ஸ்கூல் இது பேருந்து 10-15 போல நாங்கள் இன்னும் ஒரு மெடிடேஷனை இன்னொரு தியானம் செய்வோம் 11 மணி மட்டும். அதன் பிறகு 11 மணிக்கு சங்கப்பெண் கவிஞர்களின் ஆளுமை பற்றி, அதுவும் இந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து பேச வருகிறார்கள். நாளைக்கு இரவு 8 மணிக்கு டாக்டர் லம்போதரன் அவருடைய பேச்சு இருக்கிறது. ஹிந்து டைம் லைன் அண்ட் காஸ்மாலஜி என்ற தலைப்பில் பேசுகிறார். இந்த சண்டே 9th 9 AM ப்ரொஃபசர் அப்துல் காதர் அவர்கள் சிங்கப்பெண்ணே, இது ஒரு மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த 11 மணிக்கு கிரிஜாராஜனும் SK ராஜனும் பேச இருக்கும் தலைப்பு ஓஷோவின் போதனைகள். வந்து சண்டே 9th 8 PM UK டைம். நன்றி ஜெகநாதன் மாஸ்டர் அவர்களே. மிக சிறப்பான ஒரு பெரிய விடயத்தை ஒரு சிறிய நேரத்துக்குள்ள எங்களுக்கு தந்திருந்தீங்கள். அதற்கு மிகவும் நன்றி. நரம்பு மண்டலமே ஒரு பெரிய மண்டலம் தானே. அதுக்குள்ள நீங்கள் எடுத்து வந்த இந்த மண்டலத்துல என்னுடைய கேள்வி வந்து சரியா எனக்கு விளங்கல. சென்ஸுக்கும் ஃபீலிங்ஸுக்கும் இதுக்குள்ள அந்த மண்டலத்தோட சம்பந்தம் இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. உணர்வுகள், ஃபீலிங்ஸ் சொல்லல, சென்ஸ் என்று சொன்னால் 5 புலன்கள் இருக்குல்ல, அதுதான் குறிக்கின்றது. ஃபீலிங் என்று சொல்லிக்கல அது சென்ஸ் என்று சொல்றே இல்லை. தட் இஸ் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் என்று சொல்லலாம், உள் உணர்வு என்ற முறையில. நீங்கள் அதை சீரியஸா எடுக்கணும் வேண்டிய, எல்லாருக்கும் தெரியும் ஃபீலிங் என்னண்டு. ஆனால் அதை நீங்க சென்ஸோட தொடர்பு இல்லை.
இதெல்லாம் மனம் சார்ந்தது. மனம்ன்றது ஒரு கேள்விக்குரியதான். நான் சொன்னது நான் இப்ப மனம்ன்றதுக்காக கான்சியஸ்ன்றது தான் கூட எடுத்துக்கொள்றது. மனதை நாங்கள் விதவிதமா யோசிச்சு வச்சிருக்கலாம். என்ன நான் கேட்க என்ன ஃபீலிங்ஸால தானே கண்ணீர் வருது. நாங்க காதால கேட்டோம், சென்ஸ் கேட்ட உடனே எங்களுக்கு ஃபீலிங் வருது, உணர்வு வருகிறது. கண்ணீர் வாரத்துக்கு நான் ஒரு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். அது சொல்றார்கள் இந்த உணர்ச்சி வந்து ஓவர்வெல்மிங்கண்டா கட்டுக்கடங்காம போயிருக்கு. அப்ப கவலையும் அப்படித்தான். நீங்க சந்தோஷப்பட்டாலும் கண்ணீர் வருது இல்லையா? ஸோ அதே அதுக்கு ஒரு என்ன சொன்னாருண்டா, அந்த எக்ஸசிவா வார உணர்ச்சியை ஒரு பிளாக் பண்ற மாதிரி தான் கண்ணீர் வர்றதுன்னு சொல்லி. நன்றி. ஓகே, நன்றி. டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் நீங்க பேசலாம். டாக்டர் ராஜா, இது நாங்கள் மெடிக்கல் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டாண்டர்ட். அதே பலம் சிம்பிளிஃபா உதிர்ப்பாக்க இவ்வளவு திறமா சிம்பிளிஃபா சொன்னது எங்களுக்கு கெதியில விளங்கும், மற்றாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கும். மற்றது நான் அந்த கென் குவனேசன் கேட்டவர் அந்த பிரேக் டவுன், அதான் நீங்க ஹோமோன்ஸை பற்றியே நாங்கள் நடுவில் கதைப்போம் தானே. அப்போ எங்களுக்கு சிவியர் டிப்ரெஷன்ல சீரோட்டோனின் தான் வேலை குறைய. இப்போ ஆன்டி டிப்ரெஷன்ஸ் கொடுக்கறது சீரோட்டோனினை கூட்டுறதுக்கு. அதே மாதிரி ஸ்கிட்சோஃப்ரீனியாவுக்கு டோப்பமின், எக்ஸஸ் டோப்பமின் ஸ்கிட்சோஃப்ரீனியா வரும். அதை பேலன்ஸ் பண்ணி தான் ஆன்டிசைக்கோட்டிக்ஸ் கொடுக்குறது. ஸோ அது அந்த பிரேக் டவுனுக்கு அதை சொல்லலாம். அது டிப்ரெஷனை பிரேக் டவுன் சொல்லுவேன். ஸ்கிட்சோஃப்ரீனியா வந்தாலும் வருத்தங்கள் வந்தா பிரேக் டவுன் தானே சொல்றது. இந்த ஹோமோன்ஸோட தொடர்பு பட்டது அதுகள். நன்றி. சுரேந்திர தர்மகுமார் மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஜெகநாதன் நல்ல விளக்கமாக ஆராய்ந்து வந்து எங்களுக்கு எல்லாம் சொன்னீர்கள். எனக்கு 2 கேள்விகள். ஒன்று, ஒற்றை தலைவலி என்று அடிக்கடி சில பேர் கூறுவது உண்டு. அது நரம்போடு சம்பந்தப்பட்டது என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது ஒன்று. மற்றது வேர்டிகோ வந்து ஆக்களுக்கு வருவதன் காரணம் என்ன? இது 2 தான் என்னுடைய கேள்விகள். 2வது கேள்விக்கு முதல் மறுபடி சொல்றேன். அந்த காது வினையர் என்று சொல்வார்கள், மற்ற புறக்காது இல்லை. இந்த ஏற்றமுக்குள்ள போனால் அதுல இந்த கேட்கறதுக்குரிய ஆப்பரேட்டர்ஸ் மட்டும் இல்லை, இன்னொரு ஆப்பரேட்டர்ஸ் இருக்கின்றது. அது செமி சைக்கிள் கெனால்ஸ் என்று சொல்லுவாங்க. நான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவாய்ட் பண்ணி போட்டு, அது ஒரு ஃப்ளூயிட் கண்டெய்னிங் என்னென்ன லூப்ஸ் என்று வச்சுக்கொள்வோம். அது 3 பிளேன்ல இருக்கும், ஹாரிசான்ல இருக்கும், வெர்டிகலா இருக்கும், இன்னொரு ஆங்கிள் இருக்கும். அப்ப அதுல ஏதாவது பிரச்சனை வந்தால் அது ஒரு காரணமாக சொல்லுகிறார்கள் வெர்டிகோ என்றதை. அதை சில பேர் மிஸ்டேக்கிங்காக சொல்லுவார்கள். இந்த 2 வித்தியாசம் என்று சொன்னா, ஒன்று வந்து நீங்கள் நேரா இருக்கிறீங்கள், ரூம்ஸ் எல்லாம் சுத்துற மாதிரி. மற்றது வந்து ரூம்ஸ் அப்படி சீன் அப்படியே இருக்கும், உங்களோட சில சுத்துற மாதிரி இருக்கும். ஸோ தேர் இஸ் a slight difference. நான் முதலாவது சொன்னதான் வெர்டிகோ. உங்களோட இலையை சுத்துற மாதிரி இருந்தா மேபி டியூ டு சம் லோ பிளட் ப்ரெஷர் பாஸ்டுரல் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. எழும்பினோன்னு பிளட் ப்ரெஷர் குறையல, தென் யூ வில் ஃபீல் லைக் தட். ஸோ ஆனால் சில பேர் அதை 2ஐயும் மாறி இன்டர்பிரட் பண்ணுவார்கள். முதலாவது கேள்வி, ஒற்றை தலைவலி என்பதுக்கு இன்னும் ஆங்கில வார்த்தை எனக்கு தெரியாது. அது ஒரு பேச்சுக்கு தான் இந்த ஒற்றை என்று சொன்னது. இரட்டை தலைவலி என்ற ஒன்றும் இல்லை. மற்றது தலைவலி என்றதே இந்த தலைக்கு மேல இருக்கிற அது கூட மசில்ஸ் சொல்ற இல்ல, வருது இந்த பேர் வந்து சம்திங் டு டூ வித் மசில் அட்டாச்மெண்ட். அப்ப அதுல தான் ஒரு டென்ஸ்டா வாரபடி தான் தலைவலி வருகின்றது. ஸ்ட்ரெஸ் ஆல வார தலைவலி. ஆனால் தலைக்குள்ள ஏதாவது குரோத்துகள் அப்படி இருந்தா அது தலை கணக்குற மாதிரி இருக்கலாம். நாங்கள் காமனா வார எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து அதான் இந்த மைக்ரேன் என்று கேட்கிறீங்களோ தெரியல. ஒற்றத்தலை அதுதான் மைக்ரேன், ஒற்றத்தலை தான் மைக்ரேன் நினைக்கிறேன். அதுக்கு வேற விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கார்கள். சில பேருக்கு அந்த
கழுத்துக்கு மேல போற பிளட் வெசல்ஸ் ஸ்பாஸ்மா போகுது. அப்படி வேற இப்ப எனக்கு மைக்ரேன் சொல்லிடாத எனக்கு இந்த விண்டர்ல இருந்து ஆட்டம் வரைக்குள்ள சடன் பிரைட் லைட்டை பார்த்தோன்னா தலை அடிக்கும் எனக்கு. ஐ ஹவ் டு ஹேர் சன் கிளாஸ். அது ஒரு விண்டர் முடியும் அப்படித்தான். அப்ப அதான் ஆல் டு டூ வித் ஓவர் சென்சிட்டிவிட்டி என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அது எனக்கு மைக்ரேன் வர இல்லை. அது இஃப் ஐ டேக் ப்ரிகாஷன்ஸ் இட் வில் கோ இட் வில் பி அவாய்டட். ஆனால் சில பேருக்கு அது அன்பேரபிளாக இருக்கிறது டூ வித் அந்த இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் போட எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்குள்ள இந்த பிளட் வெசல்ஸ் ஸ்பாஸ்ம் என்று சொல்லி போனால் அதையும் தலைவலி அது அடையும் பெறலாம். அதுக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கு ஏதாவது இருக்கிறதா என்னவாவது? I'm not an expert in it. ஆனால் they are prescribing மருந்துகள். ஆனால் இந்த whatever happens eventually அந்த அது சொல்றது மசில்ஸ் அன்று இல்லை, அதுகள் வந்து டென்ஸாக வர்றது. அதுக்கு தான் இப்படி தலையை எப்படி போட்டு மசாஜ் பண்ணால் ஓரளவுக்கு குறையிறது. அப்போ அந்த டென்ஷன் இஸ் ரிலீவ்ட். அது ஏன் டென்ஷனாக மாறுறதுக்கு ஐ கான் கிவ் அ ஸ்ட்ரைட் ஆன்சர். மேபி சம்திங் டு டூ வித் யுவர் ஆட்டோனமிக் சிஸ்டம் ஆகும். நான் இன்னொரு அந்த ஸ்லைடை போடைகளை மென்ஷன் பண்ணி இருக்கணும். இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் பிளட் வெசல்ஸோட சப்ளைங். அதான் நீங்கள் அந்த என்ன சொல்றது பயந்தோன கை வேர்க்கிறது, கை குளிர்றதெல்லாம் இந்த பிளட் வெசல்ஸ் கோ இன்டு ஸ்பாஸ்ம். அப்ப அதே மாதிரி தான் இந்த தலைவலிக்கு some kind of autonomic system influence என்று தான் நினைக்கப்படுகின்றது. அப்ப நீங்கள் தினமும் மெடிடேட் பண்ணி அந்த ஆட்டோனமிக் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல்ல வச்சிருந்தால் that can be also management treatment. ஓகே, thank you. அருந்ததி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஜெகநாத் மாஸ்டர். நீங்கள் இன்றைக்கு நரம்பு மண்டல பற்றி விளக்கப்படுத்தினீர்கள். ஆனால் கூட மெடிக்கல் டேர்ம்ஸ் என்னபடியா எங்களுக்கு கொஞ்சம் விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமாக இருந்தது. என்றாலும் கடைசியில் இறுதியாக போனது தியானத்தில் முடித்தபடியால் எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது. என்றால் நீங்கள் இப்போ தியானத்தை ஒத்துக்கொள்கிறீர்கள், தியானம் செய்ய வேண்டும் என்று. முந்தி அப்படி சொல்லல, இப்போ எல்லாம் நல்லா தியானம் செய்வது நல்லமென்று கூறிவிட்டீர்கள். ஆனபடியா சந்தோஷமாக இருக்கின்றது. நாங்கள் பட்ட பாடுக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சு இன்றைக்கு தந்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி. நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்று இல்லை. தியானம் என்பதற்கு பலவிதமான விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள். எனக்கு பிடிச்ச விளக்கம் வந்து ஓய்வு என்று சொல்லி. ஆனால் இப்ப நேற்றைக்கும் இதை பற்றி ஒரு பேச்சுல வந்தது, இந்த ஆழ்ந்து சிந்திக்கிறது விஞ்ஞானிகள் எல்லாம். அப்ப அதை செய்யற வேலையை விட்டுட்டு நாங்கள் செய்யற மூச்சு தியானம் எல்லாம் இருந்தால் ஐ டோன்ட் திங்க் தே வில் பி என்னன்னு சொல்றது கிரியேட்டிவ். மூச்சுல நீங்க ஒரு டென்ஷனா இருக்கல, டக்குன்னு கண்ணை மூடி ஒரு மூச்சை கவனிச்சீங்கன்னா டென்ஷன் போகுது இல்ல. அதான் மனோ லாயம்னு சொல்லி இருக்கல. அதுல 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க லயிச்சிருக்கிற விஷயம் வந்து ஒரு ஆர்வத்தோட ஆங்ஸைட்டி ப்ரொவோக் பண்ற இருக்கக்கூடாது. மற்றது யூ மஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஆறுதலான இடத்துல நின்று கொண்டு தியானம் செய்யல. அதெல்லாம் நின்று கொண்டு காரியம் செய்யறதுமே நல்லா இல்லை. நின்று கொண்டு செய்யற தியானம் இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்து மைண்டை வந்து கண்டபடி போகாம ஜஸ்ட் அப்சர்விங் யுவர் பிரெத். வென் யூ அப்சர்வ் யுவர் பிரெத் உங்களுக்கு மைண்ட் காம் ஆகுது. அப்ப நிக்கல நாங்கள் நீங்க டென்ஷனா இருப்பீங்களே, நிக்கல டென்ஷனா இருக்கிறீங்க. பண்ணிக்கலாம். இல்ல நான் என்ன சொன்னேன், அந்த 3 வந்து உடலையும் தளர்த்தி வச்சிருக்கணும். அதே சமயம் நீங்க எதிர லயிச்சிருக்கிறீங்களோ, நீங்க ஒரு மியூசிக்கை கேட்டுக்கொண்டிருக்கல லயிச்சிருக்கலாம். ஆனால் if you start worrying, is going to break down, is my cassette player is going to break down, or tape சிக்கப்பட போதான்னு சொன்னால் அது மெடிடேஷன் வராது. But whatever you do, you must, as I said, body தளர்த்துற மட்டுமே அந்த மனதும் அந்த மாதிரி தான். ஆவல இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்குள்ள வராது. மற்றும்படி நான் அந்த செகண்ட் செக்ஷன் ஆஃப் தி ஸ்லைட்ஸில் நான் கன நேரம் மெனக்கடே இல்லை. அதில் என்ன மாதிரி சொல்லுதுன்னு சொன்னால், இந்த யாமன்னு சொல்லிக்கல ரிஸ்ட்ரெயின்ட் தான் அது தமிழ் போட்டிருக்காரு ஆங்கிலத்தில். அப்போ நீங்கள் இந்த இது ஓஷோவும் சொல்லுகிறார்கள், யூ கான்ட் ஸ்டாப் யுவர் சென்சஸ் perceiving things.
ஆனால் அதை நாங்கள் அப்சர்வ் என்று சொன்னார்கள். அதான் அப்சர்வ் என்ற முறையில விடணும். இது இன்னொரு உதாரணம் சொல்றேன்னு சொன்னா, சுகி சிவத்திலிருந்து எடுத்தது. தூசி உங்களை பட்டா என்ன செய்வீங்க? அதை எடுத்து கையால பிணைவீங்க, சுண்டி விடுவீர்கள். அதே மாதிரி தான் உங்களோட வாட் யூ அப்சர்வ் நீங்க சுண்டி விடுங்க. சும்மா என்று சொல்லுவார்கள். போட்டும் போடாண்டு விடலாம், so what என்று விடலாம். whatever use phrases you are going to use doesn't matter. அப்படித்தான். ஆனா தியானம் என்று சொல்லிக்கல, இப்ப நாங்க 24 hours மீனிங் என்ன? அப்ப அதான் நான் எடுக்கிறேன்னு சொன்னா மனம் வந்து லாய்ச்சி இருக்கணும். அப்ப நீங்க சுவாசத்துல லாய்ச்சி இருக்கிறதும் ஒரு மனோலயம் தான். But if you look at deeply, you're thinking about the சுவாசம். So you can't say your thought. ஆனா சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கல, நீங்கள் ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு தாட்ஸ் இல்லாம போயிடும்னு சொல்லி. அது சில பேர் சொல்றார்கள் அந்த தாட்ஸுக்கு இடையில இருக்கிற கேப் ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி. ஸோ whatever it is. ஆனால் அப்போ இந்த ஒரு இன்னொரு கொஸ்டின் வரும், எப்போ இதை நான் நிப்பாட்டுறேன், அது முறை நம்ம தானே வரப்போகுது. ஸோ இட்ஸ் ஆல் காம்ப்ளெக்ஸ். நான் அந்த அளவுக்கு போகிறே இல்லை. நீங்கள் சுவாசத்தில் கவனம் எடுத்தாலும் சரி, வேறு விஷயத்தில் எடுத்தாலும் சரி, அந்த 3 கிரைட்டீரியா தான். பாடி ரிலாக்ஸாக இருக்கணும், மனம் ஆவலாக இருக்கக்கூடாது. 3வது மட்டும் நான் சொல்கிறேன், நான் ஐ கான் ரிமெம்பர் இல்லை. அந்த முறையில் தான் யூ கேன் என்ஜாய் வாட் எவர் யூ டூ. ஆனாலும் கூட அந்த கான்சியஸ்க்கு நீங்கள் இடையில ஒரு பிரேக் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு ரீசார்ஜ் அந்த மாதிரி இருக்கும். அதர்வைஸ் ஈவன் யூ என்ஜாய் சம்திங் அண்ட் டூ இட், பட் அட் சம் பாயிண்ட் யூ வில் கெட் டயர்ட் இல்லையா? ஸோ யூ நீட் டு டேக் டைம் ஆஃப் அண்ட் மேபி சிட் இன் and do nothing and just focus on breathing. So அப்படித்தான் நான் எடுக்கிறேன். ஸோ நான் ஒரு நாள் அது இல்லை மறுக்கிற முறையில சொல்லவில்லை. நன்றி. நன்றி. பாபு சண்முகநாதன் மாஸ்டர், நீங்க உங்களோட கருத்தை எங்க செட் பாக்ஸ்ல 2 இருக்கு, செட் பாக்ஸ்ல முடிய வேண்டாம், வாசிங்க. நன்றி. மாஸ்டர் டாக்டர் சாராஜ் சிவலோகநாதன் கூறியிருக்கின்றார், excellent simplification of nervous system, so well done, congratulations. ஐபோன்ல இருந்து கூறியிருக்கின்றார் ஒருவர், superb explanation, thank you so much. Shiva Mohan from UK, excellent talk, thank you so much Dr. Jagannathan. ஐபோன்ல இருந்து 2ஆம் தரமாக கூறியிருக்கின்றார், I will join you with the second session, many thank you. ஆனந்தராஜா பேர் போட்டிருக்கிறார், ஆனந்தராஜா, ரைட்? அவ்வளவுதான் சாட் பாக்ஸ். நன்றி. நீங்கள் இந்த கருத்தை கேட்டிருந்தீங்க ஸ்ரீ மாஸ்டர். முதலில் ஜெகநாதன் மாஸ்டருக்கு பாராட்டுகள். என்னன்னு சொன்னா, அவருக்கு இந்த வரைபடங்களை கீறியது எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. ஏனென்றால் அதை எளிமையாக விளங்கப்படுத்த என்பதற்காக அந்த மோட்டோ நர்வஸ் அண்ட் நர்வ் செல்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளா காட்டி அந்த நர்வஸ் சிஸ்டத்தை கூட அந்த சிவப்பால கீறினது மிகவும் அழகாக பிடித்து கொண்டது. ஆனால் கருத்து கூறுவதற்கு ஒன்றும் கூற முடியாது. என்னன்னு சொன்னால், என்னுடைய பயாலஜி அறிவு வந்து நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீம்லேயே 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண ப்ரெப்புக்கு போனோடனே மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீம்லேயே போனபடியா பயாலஜி அறிவு இல்லை. என்னுடைய பயாலஜி அறிவு இந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு பயாலஜி படிப்பித்து கொண்டு வந்த போது ஜிசிக்கு வரும்போது அந்த புத்தகங்களை வாசித்தபடியில் சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அது அதனுடைய அறிவு இல்லாத காரணத்தினால் டாக்டர் சொல்லிட்டா சிம்பிளிஃபை காட்டினேன். எனக்கும் அப்படித்தான் தெரிஞ்சது. அதே நான் மற்ற புத்தகத்துல பார்த்தபடியே தெரிஞ்சது. அவ சொன்னது சரியா தான் இருந்தது. நல்ல சிம்பிளை பண்ணதுக்கு மிக்க நன்றி, பாராட்டுகள். 2வது பாதி இருப்பதன்படியால் மற்றதையும் கேட்டுவிட்டு என்னுடைய கருத்துக்களை நான் பின்பு கூறலாம் இருக்கின்றேன். இதில் எனக்கு இருக்கிறது ஒரு ஆதங்கம் என்று கூற முடியாத ஒரு கேள்விதான். என்றால் இது நரம்பு தொகுதியா அல்லது நரம்பு அமைப்பா அல்லது ஒரு நரம்பு மண்டலமா? எனக்கு இந்த தமிழ் வார்த்தைகளில் எதை சரியாக கூறுவதென்று எனக்கு விளங்கவில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. தொகுதி என்றாலே அசம்பிளி என்று போட்டுக்கிறார்கள். அதான், you can't sort of sometimes settle for one definition. அதனுடைய சிஸ்டம் என்ன சொல்றது, படை தொகுதி என்று எல்லாம் போட்டுக்கிறார்கள். நான் அதை கொஞ்சம் அறிஞ்சுதான் பார்த்தேன். நான் ஃபீல்ட் என்று சொல்லி பிரதேசம் என்று எடுக்கிறார்கள். ஆனா நான் நரம்பு மண்டலம் என்று சொல்லி முந்தைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதான் ஐ செட்டில் ஃபார் தட். குட், தேங்க்யூ. தேங்க்யூ. கண்கோணேசன் மாஸ்டர்.